ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டு வெப் ஸ்க்ராப்பிங் வந்துட்டு பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து எக்ஸ்பாத் பற்றி சொல்ல போகிறேன். போன வீடியோவில் வந்துட்டு நம்ம சிஎஸ்எஸ் செலக்டர் வந்துட்டு பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் எக்ஸ்பாத் செலக்டர் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? என்னோட ப்ரீவியஸ் வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ செக் அவுட் பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு நல்லா புரியும். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு எக்ஸ்பாத் செலக்டருக்கும் சிஎஸ்எஸ் செலக்டருக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னு போன வீடியோலேயே நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? நம்ம ஸ்க்ராப்பை வந்துட்டு போத் எக்ஸ்பாத் செலக்டர் அண்ட் சிஎஸ்எஸ் செலக்டர் ரெண்டையுமே அது வந்துட்டு சப்போர்ட் பண்ணுது. ஓகேவா? ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு எக்ஸ்பாத் செலக்டர் வச்சுட்டு எப்படி நம்ம ஸ்க்ராப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நான் போன வீடியோவில் நான் சொன்ன மாதிரி இந்த சைட்டையே நம்ம எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு எடுத்துப்போம். ஓகேவா? ஸோ நான் வந்துட்டு செல்லில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸ்க்ராப்பை செல் அந்த ஃபுல் URL. இப்போ வந்துட்டு இதுக்கு வந்து ரெக்வஸ்ட் ஒன்று போகும், நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணி கொடுத்துரும் நம்ம ஸ்க்ராப்பை. ஓகேங்களா? நம்மளுக்கு வந்துட்டு ரெக்வஸ்ட் போயிருக்கு, ரெஸ்பான்ஸ் இந்த வந்து 200 வந்திருக்கு. ஸோ இந்த ரெஸ்பான்ஸ் ஆப்ஜெக்டை வச்சு நம்ம அந்த செலக்டர் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்க்ராப் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ரெஸ்பான்ஸ் டாட் இப்போ வந்துட்டு எக்ஸ்பாத் செலக்டர்னா எக்ஸ்பாத், இது ஜஸ்ட் ஒரு சின்டெக்ஸ் தான், அவ்வளோதான். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சின்டெக்ஸ் மாதிரியே எக்ஸ்பாத் வந்து செலக்டர் வந்துட்டு எப்படி பண்ணணும்னா, ஏற்கனவே நம்ம வந்துட்டு இந்த டைட்டில் வந்துட்டு ஸ்க்ராப் பண்ணியிருந்தோம்ல, அதை வந்துட்டு இங்கே வந்து எக்ஸ்பாத் வச்சு நான் வந்து ஸ்க்ராப் பண்ணுறேன். எக்ஸ்பாத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரியே ஒரு கோர்ஸ் ஒன்று கொடுத்துட்டு இந்த ஸ்லாஷ் கொடுத்துட்டு அந்த டேக் நேம் டைட்டில் இப்படி கொடுத்தீங்கன்னா டாட் எக்ஸ்ட்ராக்ட். ஸோ அது வந்துட்டு ஸ்க்ராப் பண்ணி கொடுத்துருது. அது ஏற்கனவே அந்த டேகை ரிமூவ் பண்ணி வரணும்னா நம்ம வந்துட்டு இங்கே எப்படி கொடுக்கணும்னா, இன்னொரு ட்ரைலிங் ஸ்லாஷு, அடுத்து வந்துட்டு என்ன டெக்ஸ்ட்டு, அதுக்கு வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் கால் மாதிரி இங்கே வந்துட்டு கொடுக்கணும். ஸோ அப்போ தான் இது வந்துட்டு ஒர்க் ஆகும். அதுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் அங்கே வந்துட்டு அது டிஃப்ரெண்ட்டாக கொடுப்போம். நம்ம இங்கே வந்துட்டு ஃபங்க்ஷன் கால் மாதிரியே கொடுப்போம். ஓகேங்களா? அதை வந்து பார்த்துக்கணும். இப்போ வந்து இந்த வேரியஸ் கோட்ஸ் வந்துட்டு இருக்குல்ல, இதை வந்துட்டு நான் வந்துட்டு எக்ஸ்பாத் வச்சு செலக்ட் பண்ணி காட்ட போகிறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு இதை வந்து நான் நம்மளோட டெவலப்மெண்ட் டூலில் வந்துட்டு எலமெண்ட்டில் போய் நான் வந்துட்டு அதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இது வந்துட்டு ஒன்றுமே ஒவ்வொரு ஸ்பேனுக்குள்ள கிளாஸ் வந்து டெக்ஸ்ட்டுக்குள்ள இது வந்துட்டு இருக்குது. ஓகேவா? இதை வந்து எக்ஸ்பாத் வச்சு எப்படி இது பண்ணுறது, செலக்ட் பண்ணுறது அப்படின்னா, ரெஸ்பான்ஸ் டாட் எக்ஸ்பாத். இப்போ வந்துட்டு 2 ஸ்லாஷ் கொடுத்துட்டோமா. இப்போ வந்துட்டு ஸ்பேன் இது வந்துட்டு அந்த எலமெண்ட்டு அதை கொடுத்துட்டு @, இப்போ வந்துட்டு இந்த அட்டு கொடுத்துடணும். கிளாஸ் கொடுக்குறோம்ல, அதனால அது கிளாஸ்ன்னு இங்கே மென்ஷன் பண்ணிடணும். அப்போ இங்கே வந்துட்டு என்ன கிளாஸு, டெக்ஸ்ட்டு. ஓகேவா? ஸோ டெக்ஸ்ட் இதை வந்து கொடுத்துட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணிடுறோம். ஓகேவா? இப்போ வந்துட்டு இது வந்துட்டு எனக்கு டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் ஆகி வரணும். அந்த டேக்லாம் இல்லாமல் ஸ்பேனுங்கிற டேக்லாம் எனக்கு இருக்கக்கூடாது. அப்போனா அஸ் யூஷுவல் இதே மாதிரியே கொடுத்துட்டு டெக்ஸ்ட்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இப்போ அந்த டபுள் கொட்டேஷன் வந்துட்டு க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த இதை ஓப்பன் பெராந்தசிஸ் அதையும் க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணிட்டு டாட் எக்ஸ்ட்ராக்ட் ஓகே. இதில் வந்துட்டு நான் என்ன பண்ணியிருந்திருக்கேன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இதில் வந்துட்டு இந்த ஸ்லாஷ் வந்துட்டு நான் வந்துட்டு இதை தெரிஞ்சுதான் இந்த தப்பு நான் பண்ணியிருந்தேன். அப்போ தான், ஏன்னா நம்ம பைத்தானில் வந்துட்டு ஒரே கோட்ஸ் வந்துட்டு கொடுக்கக்கூடாது. அதாவது ஒரு கோட்ஸ் ஸ்டார்ட் பண்ணி அதே கோட்ஸ், அதாவது சிங்கிள் கோட்ஸில் ஸ்டார்ட் பண்ணி சிங்கிள் கோட்ஸில் இன்னொரு சிங்கிள் கோட்ஸ் வந்துட்டு வந்துருந்துச்சுன்னா அது எண்ட் ஆயிடுச்சுன்னு நினச்சிருக்கும். ஓகேங்களா? இங்கே வந்துட்டு ஒரு டபுள் கோட் வந்துட்டு வந்திருக்கு. ஸோ இங்கே வந்தோடனே இது வந்துட்டு எண்ட் ஆயிடுச்சு இந்த ஃபுல் ஸ்ட்ரிங் அப்படின்னு வந்து நினச்சிருக்கோம். ஸோ இது வந்துட்டு ஒரு எரர். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இது உள்ள வந்துட்டு நம்ம சிங்கிள் கோட்ஸாக கொடுத்துப்போம். HTML எலமெண்ட் உள்ள கிளாஸ் நேமை. ஓகேவா?
இப்போ நம்ம ரன் பண்ணோன்னா எரர் வராது. ஓகேங்களா? கரெக்டாக இப்போ வந்துடுச்சு பார்த்தீங்களா? ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸ்பாத் செலக்டருக்கும் சிஎஸ்எஸ் செலக்டருக்கும் என்ன டிஃப்ரெண்ட், மேஜரான டிஃப்ரெண்ட் என்னென்னா, சில டைம்ஸ் எக்ஸ்பாத் செலக்டர் வந்துட்டு சிஎஸ்எஸ் செலக்டரை கம்பேர் பண்ணுற காட்டிலும் கொஞ்சம் ஒரு ஈஸியாக நம்ம ஸ்க்ராப் பண்ணுறதுக்கு, அந்த எலமெண்ட்டை அக்சஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சம்டைம் வந்துட்டு இப்போ ஒரு டேபிள் கண்டென்ட் இருக்குன்னு வைங்களேன். இப்போ வந்துட்டு ஒரு புக்கு, அதோட ஆத்தர், அதோட ப்ரைஸ், இது வந்துட்டு ஒவ்வொரு டேபிளில் ஒவ்வொரு ரோவாக இருக்குன்னா, இப்போ வந்துட்டு தேர்டு ரோவில் இருக்கிறது தான் ப்ரைஸ். ஸோ இதை வந்துட்டு எப்படி அக்சஸ் பண்ணணும்னா, அஸ் யூஷுவல் நம்ம சிஎஸ்எஸ் செலக்டரை வச்சுட்டும் அக்சஸ் பண்ணலாம். எக்ஸ்பாத் செலக்டரை வச்சு அக்சஸ் பண்ணுறது வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? வேறு சின்டெக்ஸ் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம எக்ஸ்பாத் செலக்டர் பார்த்துருக்கோம், அதோட சின்டெக்ஸ் வந்துட்டு பார்த்துருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வெப் ஸ்க்ராப்பிங்கில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம்.